18 தர்பார் வந்துட்டாயா. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய நம்ம நியூஸ் 18 தமிழ்நாடு மக்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். வீட்டில் இருக்க எல்லாரையும் சடக்குன்னு கூட்டிட்டு வாங்க. ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்காக நம்ம தர்பார்ல காத்துக்கிட்டு இருக்குது. அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாம் வரிசையா வாங்க, உட்காருங்க. தர்பாருக்குள்ள சர்ருன்னு போவோம். மக்களை இப்ப நம்ம பார்க்க போறது செம்ம சீனுமா. இன்னைக்கு சீன் என்ன அப்படின்னா, நம்ம தமிழக வெற்றி கழகம் கட்சி கொடியில அறிமுகப்படுத்தி மாநாடு நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காவல்துறையிட்ட அனுமதி வாங்குறதுக்கு கடிதம் கொடுத்திருக்கிறாரு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த். 23ஆம் தேதி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும் போது 22 23 கேட்கிறாங்க. இதெல்லாம் எங்க தலைவர் தான் சொல்வார், நான் சொல்ல மாட்டேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதை கேட்டாலும் தலைவர் தான் சொல்லுவாராம், ஆனா லெட்டர்ல மட்டும் சொல்லுவாரா, என்ன கணக்குன்னு தெரியல. இது இப்போ பயங்கர சீனா ஓடிக்கிட்டு இருக்குன்னா பாத்துக்கிடுங்க. தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டியில நடத்த அந்த கட்சியோடைய தலைவர் விஜய் முடிவு பண்ணியிருக்காரு. மாநாட்டில் 1 லட்சம் பேர் பங்கேற்கலாம் அப்படின்னு மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. விக்கிரவாண்டி இருக்கலாம், அதுக்கு அடுத்து வி சாலையில் சுமார் 85 ஏக்கர் பரப்பளவில் மாநாடு நடத்த இடம் வாடகைக்கு எடுக்கப்பட்டிருக்கு. வாகனங்களை நிறுத்த 70 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கான். மாநாட்டு திடல்ல உள்ளே செல்றதுக்கும் வெளியே வர்றதுக்கும் தனித்தனியா 3 வழிகள் அமைக்க திட்டமிட்டிருக்காங்களாம். அதனால மாநாட்டுக்கு தேவையான முழு பாதுகாப்பை காவல்துறை வழங்கணுங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் சார்பில் பொதுச் செயலாளர் ஆனந்த் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட மனு கொடுத்திருக்காரு. நடக்குமான பொறுத்து இருந்து பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் தலைவர் அவர்கள் முறைப்படி அறிவிப்பார். எல்லாரும் ஒரு தேதி ஒன்று மாநாடுக்கு சொல்கிறாங்க. அது தலைவர் எந்த தேதின்றது அறிவிக்கிறாரோ அதுதான் கரெக்டான தேதி. அடுத்த சீனே மேற்கு வங்கத்தில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம். இப்போ சமீபத்தில் மருத்துவமனை ஒருத்தர்கள் இறந்தாங்க இல்லையா, அது சம்பந்தமாக ஏகப்பட்ட போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால பாஜகக்காரங்க ஒரு முழு அழைப்புக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. 12 மணி நேரம் பந்து ஓடிச்சு. ஓடின இடத்துல ஏகப்பட்ட கலவரம் ஆகி போச்சு. பஸ் டிரைவர் எல்லாம் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கிடுங்க. இந்த சூழல்ல நம்ம மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சட்டம் கொண்டு வர போகிறோம். இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு 7 நாள் தான் மரண தண்டனை கொண்டு வர போகிறோம், ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்குது. செமச்சீனாக இருக்கு. மேற்கு வங்கத்தில் அரசு மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தில் அரசுடைய செயல்பாடை கண்டித்து பாஜக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்ட முழு அடைப்பு போராட்டம் 12 மணி நேரம் நடந்துச்சு. பல பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்துச்சு. பல இடங்களில் பாஜகக்காரங்க போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனால பெரும்பாலான பகுதிகளில் பஸ் எல்லாம் போகலை. போன சில பஸ்ஸுகளில் ஓட்டுநர்களில் அவங்க ஹெல்மெட் போட்டிருந்தாங்க. பஸ் போக்குவரத்து சில இடங்களில் முடங்க, பல இடங்களில் ரயிலை மறித்து போராட்டத்தில் பாஜகக்காரங்க ஈடுபட்டதுனால மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போச்சு. இது இடையில ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசின முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு 7 நாளில் மரண தண்டனை விதிக்கும்படியான சட்டம் அடுத்த வாரம் சட்டசபையில் கொண்டு வரப்படும்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த சீனு ஜெய்ப்பூர்ல நடந்தது. ஒரு திருளிங்கான சீனு. ஒரு பையனை கடத்திட்டு போய் 20 லட்சம் ரூபா கொடுத்தா தான் அவங்க பையனை விடுவோம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. பெற்றவங்க அலறி அடிச்சு 20 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொண்டே கொடுக்க போயிருக்காங்க. கொடுக்க போகிற நேரத்தில் போலீஸ் பிடிச்சிருச்சு. ஏய், எங்கடா பையனா அப்படின்னு கேட்கும்போது கூட்டி போயிருக்காங்க. அங்கே அந்த பையன் ஒரு ஹோட்டல் ரூமில் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கான். தம்பி, உன்னை தூங்க வச்சவங்க ஊரா பிடிச்சாச்சு, வா போவான் அப்படின்னு போலீஸ் கூட்டி போயிட்டாங்க. இமாச்சல பிரதேச மாநிலம் ஜெய்ப்பூரின் பிரம்மபுரி அப்படின்னு ஒரு பகுதியை சேர்ந்தவர் அனுஜ். இவரை ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஒரு கும்பல் கடத்திட்டு போயிட்டு அவங்க பெற்றவங்களுக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு 20 லட்சம் ரூபா பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டு மிரட்டிருக்காங்க. அனுஜோட அப்பா இருக்கார்லா, அவர் கடத்தல்காரர் சொன்னது மாதிரி தரம்பூர் ரயில் நிலையத்தில் பணப்பையை வச்சுக்கிட்டு போக கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் அந்த பையை எடுத்துகிட்டு போகும்போது போலீஸ்காரங்க பிடிச்சி விட்டாங்க. அனுஜை ஒரு ஹோட்டலில் அடைச்சி வச்சிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் தூங்கிட்டு இருந்த அனுஜை போலீஸ்காரங்க மீட்டு கூட்டு வந்துட்டாங்க. जयपुर पुलिस, हेलो
जयपुर पुलिस अरे आ जाओ ना இந்த கடத்தலில் ஈடுபட்ட 5 பேரை போலீஸ்காரங்க கைது பண்ணியிருக்காங்க. ஐயா சேலத்தில் வண்டியெல்லாம் வந்திருக்கு. 2 காவலர்கள் நின்றுருக்காங்க. நின்றுக்கிட்டு தம்பி வண்டி வேணும்னா காசு கொடுத்தா தான் போகணும்னு லஞ்சத்தை வாங்கியிருக்காங்க. இதை ஒரு ஆள் பின்னாடி இருந்து மறைஞ்சிருந்து வீடியோ பிடிச்சி விட்டா அப்படி. அதான் அந்த காவலர்கள் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவரை கூட்டி போய் பயங்கரமாக மிரட்ட கடைசியில் அது வேலறது வரைக்கும் போய் அவங்க 2 பேரையும் பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க. சேலம் ஆட்டையாம்பட்டி பக்கத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல் உதவி ஆய்வாளர் ராமன், அப்புறம் இன்னொருத்தர் தலைமை காவலர் ராமச்சந்திரன், அந்த பகுதியில் போன இந்த கனரக வாகனம் இருக்குல்ல, அதில் லஞ்சம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இதை தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் வீடியோ எடுத்துவிட்டார். இதை பார்த்த அந்த போலீஸ்காரங்க அந்த செய்தியாளரை பிடிச்சி இழுத்துட்டு போய் மிரட்டிருக்காங்க. வண்டியில ஏத்துனதே தப்பு. மேல இருந்து கையெடுங்க சார். இது சம்பந்தமான வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் சிறப்பு உதவி ஆய்வாளர் அப்புறம் அந்த தலைமை காவலர் 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் சஸ்பெண்ட் மட்டுமே பண்ணிதுல, இந்த வேலையை விட்டு எப்போ தூக்குவிய? அடுத்த சீனு மத்திய அரசுக்கு எதிராக நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை தான் ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த மத்திய அரசு எப்போ பார்த்தாலும் எதுக்குமே நிதி தர மாட்டேங்கி தமிழ்நாட்டுக்கு புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரயில்வே சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் புறக்கணிச்சு விட்டாங்கன்னு சொல்லி ஒரு நூதனமான போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. அது என்ன போராட்டம்ங்கிறது பயங்கர சீனா ஆகிறதுக்கு முன்னாடியே நாம பார்த்து சீனா ஆக்கிரும். தொடர்ந்து ஒன்றிய அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கின்ற விதமாக செயல்பட்டு வருகிறது. இதை காங்கிரஸ் பேரியக்கம் மீண்டும் மீண்டும் வன்மையாக கண்டிக்கிறது. குறிப்பாக ரயில்வே துறையில் 1000 ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த மாவட்ட தலைவர்கள், வட்டார தலைவர்கள், தலைவர் பெருமக்கள் எல்லாம் மக்களிடம் கையேந்தி 1 ரூபாய் கூடுதலாக போட்டு 1001 ரூபாயை ரயில்வே துறைக்கு திருப்பி அனுப்பும் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். மக்களை இப்ப நம்ம பார்க்க போறது கவுண்டர் அட்டாக்கு. இந்த மத்திய அரசு எப்ப பார்த்தாலும் எங்களோட மல்லு கட்டிக்கிட்டே இருக்குயா. ஆமா, ஒழுங்கு அந்த பள்ளி சம்பந்தமான விஷயத்துக்கு, கல்வி சம்பந்தமான விஷயத்துக்கு ஃபண்ட் அனுப்பணும், அனுப்பவே மாட்டேங்காக. எவ்வளவு போராடி பார்த்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறது, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அப்படின்னு நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவர் தான் முதல் கவுண்டர் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. பிஎம்சி என்ன சார் அப்படின்னா, அதில் என்இபி சார்ந்திருக்கு இந்த கொள்கைகள்லாம் வருது, இதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அது கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கே தெரியும், மொழி என்று வரும்பொழுது இது நீங்கள் முன்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற சொல்லும்போது, மொழி என்று வரும்போது தயவு செய்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் அவங்கள்ட்ட ஒன்றிய அரசு நான் சொல்றது, நீங்கள் தேன் கூட்டில் கை வைக்கிற மாதிரி தான். இது ஏன் உங்களுக்கு இது இன்றைக்கு உங்களுடைய ஒன்றிய அரசாங்கத்துடைய டார்கெட்டை 2030 ஜிஆர் கிராஸ் செட்டில்மெண்ட் ரேஷியோ 50 தாண்டுங்கிறீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் தாண்டிட்டோம். இப்படி படிப்படியாக ஒவ்வொன்றையும் நாங்கள் வந்து கல்வி சார்ந்து நாங்கள் நிரூபிச்சுக்கிட்டே வரும்போது எங்களை என்கரேஜ் தானே பண்ணோம். நீங்கள் நாங்கள் கேட்கறத காட்டிலும் இன்னும் அப்பா தமிழ்நாடு நல்லா செய்கிறாங்க, இன்னும் கூடுதல் நாங்கள் பணம் தரப்பா, இன்னும் ஒன்று பாருங்க, இந்த மாடலை நாங்கள் மற்ற ஸ்டேட்டுக்கு எடுத்துக்கணும்னு சொல்றதானே ஆரோக்கியமாக இருக்கும். தயவுசெய்து இந்த கன்கரண்ட் லிஸ்ட்லேயே மறந்துடுறீங்களா நீங்கள்? இது வந்து ஒன்று உங்கள் சைடு மட்டுமா இருக்குது, கண்க ஒத்திசைவு தானே, மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்கும் சேர்ந்து தானே முடிவெடுங்க. அதையே மறந்துடுறீங்களே. மறந்து எண்ணிப்பைக்கு நீங்கள் உள்ளவான்னு ஏன் அந்த அழுத்தத்தை தருவீர்கள் என்பதை நான் கேட்க தோன்றுகிறது. அடுத்ததா நம்ம மதிமுக பொதுச் செயலாளர் அவர்தான் துரை வைகோ ஐயா தான். அண்ணாமலை அவர்கள் படித்தவர்கள், அதனால நீங்க இந்த தனிநபர் தாக்குதலை தயவு செஞ்சு பண்ணாதீங்க, உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் பொறுமையும் பக்குவமும் தேவைப்படுது அப்படின்னு நம்ம எதிர்கட்சி தலைவர் அண்ணாமலை விமர்சிச்சார்ல, அது சம்பந்தமா ஒரு கண்டனத்தை சொல்லியிருக்காரு. பாலிசி லெவலில் கொள்கை ரீதியாக நீங்கள் எதிருங்க, நீங்கள் எல்லாம் பேசுங்க, நீங்கள் எல்லாம் அரசியல் வந்துட்டு அது கண்டிப்பாக ஜனநாயக முறையை அது பண்ணி செய்யலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் தாக்குதல்கள் இருக்கக்கூடாது, ஒரு ஆரோக்கியமான அரசியல் அது கிடையாதுங்கிற என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தொடர்ந்து நான் பார்க்குறேன். நான் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கிடையாது, பல கட்சிகள் பல தலைவர்கள் இந்த மாதிரி இதை கையாளுறாங்க. அது என்னைக்கு வருங்காலத்தில்னாச்சும் படித்த இளைஞர், குறிப்பாக சகோதரர் அண்ணாமலை போன்ற படித்த இளைஞர்கள் ஒரு முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும். அடுத்து நம்ம காங்கிரஸ் தலைவர் தான் வந்திருக்காரு. ஐயா,
நீங்க 1000 தான் எங்கட நீங்க வஞ்சிச்சாலும் சரி வஞ்சாலும் சரி, ஏன் நாங்க தான் நீங்க தான். பாருங்க எங்க ஊர்ல எல்லா சிலையிலும் எப்படி இருக்கு, நாங்க கூண்டு மட்டும் தான் போட்டு வச்சிருப்போம், ஆனா ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. மகாராஷ்டிரா வருங்க சிவாஜி சிலை 6 மாசத்துல பொத்திரிக்கையில விழுந்துருச்சு. இதுதான் உங்க ஆட்சிக்கு எங்க ஆட்சிக்கு உள்ள வித்தியாசம். ஏன் நாங்க தான் நீங்க தானே அண்ணன் சொல்லியிருக்கார். சத்ரபதி சிவாஜியுடைய சிலை நொறுங்கி விழுந்ததற்கு இதுவரை எந்தவித பதிலும் ஒன்றிய அரசிடம் இருந்தோ அவருடைய கருணையால் அங்கு நடைபெறுகின்ற மாநில அரசிடம் இருந்தோ வரவில்லை. வானுயிர நின்றிருக்கின்ற 133 அடி ஐயன் திருவள்ளுவன் சிலை கன்னியாகுமரியில 2000 ஆண்டு நிறுவப்பட்டது. ஆனால் இன்று வரை எத்தனை சுனாமி வந்தாலும், எவ்வளவு பெரிய அலைகள், கடல் சீற்றம், தட்பவிலை மாற்றம் வந்தாலும் வானுயர்ந்து நின்று கொண்டிருக்கிறது ஐயன் திருவள்ளுவன் சிலை. இதுதான் ஒன்றிய அரசிற்கும் மோடி அரசிற்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்பவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து நம்ம பார்க்க போறதே உசாரையா உசாரே. எல்லாரும் உசாரா இருக்க வேண்டியது எல்லா இடத்துலங்கிறது நம்ம ரெகுலரா சொல்லிக்கிட்டு இருக்க முடியா. இங்க நமக்கு சப்போர்ட்டா ஒரு நடிகை வந்திருக்காங்க, சனம் செட்டின்னு. அவங்களுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. போன் கால் வந்து பேசும்போது ஏது இது கரெக்டா இருக்கும் போலுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அது கடைசியா டுபாக்கூர் கால்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் உஷாரானவங்க அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த ஆன்லைன் ஸ்கேம் ஃபிஷிங் கால்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான். ஆனா நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், உங்க போன் கால்ல யாராவது இன்ஃபர்மேஷன் கேட்டா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு வந்த கால் எப்படின்னா, உங்க நம்பர் வந்து 2 ஹவர்ஸ்ல டீஆக்டிவேட் ஆக போகுது, உங்க நம்பர் மேல நிறைய 25 கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேனிக்ல வந்து என்னங்க சொல்றீங்க, என்ன ஆச்சு அப்படின்னா, மும்பைல நீங்க ஒரு சிம் வாங்கிருக்கீங்க, அந்த சிம்ல இருந்து நிறைய பேருக்கு ஹாரஸ்மெண்ட் கால்ஸ் வந்து போயிருக்கு. உங்க இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் நான் உடனே ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவேன், இல்லைன்னா போச்சு, உங்க நம்பர் போச்சு, நீங்க அரெஸ்ட் ஆயிடும் அப்படின்னு எல்லாம் பயமுறுத்துனாங்க. அப்போதான் எனக்கு வந்து ஆதார் நம்பர் எல்லாம் இருக்கணுமே, டெலிகாம் டிபார்ட்மெண்ட்னா என்னோட டீடைல்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கணுமேன்ற பாயிண்ட்ல தான் எனக்கு வந்து இது ஃபேக் கால் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இதே சேம் எக்ஸாக்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா அவங்க வந்து ஒரு லிங்க் வேற எக்ஸ்ட்ராவா கிளிக் பண்ணிருக்காங்க. கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க ஃபோன் ஹேக் ஆயிருக்கு, அவங்க பேங்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணிட்டாங்க. ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வித் யூ. இந்த மாதிரி ஒரு கால்ஸ் வந்தா தயவு செஞ்சு உடனே கட் பண்ணுங்க. டு நாட் கிளிக் எனி லிங்க்ஸ். அடுத்ததாக நாம உஷாரா இருக்க வேண்டியது இந்த மதுப்பிரியர்கள்ட்ட தான். மறுபடியும் என்னன்னா, ஒரு தம்பி காரை ஓட்டி போயிருக்காரு, இருக்கிற ஆளுக்கு மேலாம் டொப் டொப் இடிச்சிருக்கிறா. அப்படி கடுப்பான போன மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, பிடிச்சி எடுத்து அவரை நைய புடைச்சிருக்கிறாங்க. பார்த்தா அவரு போதையில் இருந்திருக்காரு. என்ன கொஞ்சாதீங்க. அடுத்து நாம பார்க்க போறது சொர்க்கமே என்றாலும், சொர்க்கமே என்றால் சோறு தான், அதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஒரு இடத்துல 1 லட்சம் ரூபா பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாங்க போவோம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அங்க உடனே சொல்லியிருக்காங்க, 6 பிரியாணி சாப்பிடுங்க 1 லட்சம் ரூபா பரிசு தரேன்னு சொல்லியிருக்காங்க. 6 பிரியாணியா சாப்பிட்டுவேன்னு கையை வச்சா 1/2 பிரியாணியை தாண்ட முடியலடாங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. யாரும் 1 லட்சம் ரூபாய் வாங்கல, 6 பிரியாணியும் திங்கல. ബിരിയാണി തിന്നോ ലക്ഷാധിപതിയാവും. ബാക്കിയുണ്ട്. காரைக்குடி பக்கம் போனா அங்க திருவிழால இந்த உரி அடிக்கிறது, வடக்கு மரம் ஏறுறது, அதுலெல்லாம் இளைஞர்கள் சிறுவர் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த கண்ணை கட்டிக்கிட்டு பானையை உடைக்கிறது இருக்கலாம், அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். யாரெல்லாம் வேண்டாதவளோ இருக்கோ மண்டையில ஒட்டே போட்டுடலாம். ஆனா இந்த வழுக்கு மரத்தில் அப்படி பண்ண முடியாது. கிரீச தடை வச்சிருவாங்க. மேலேயே தவளை மாதிரி தொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான், மேலே இல்லை கீழே.
என்ன மக்களே, தர்பார்ல இது வரைக்கும் நீங்க பார்த்த விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சா? இன்னும் நிறைய கொடுக்கணும்னு ஆசை தான், நேரம் இல்லைல. சரி, அடுத்த தர்பார்ல எங்க குழுவோட சேர்ந்து வந்து கொடுக்கும், சரியா? அப்புறம் முக்கியமான விஷயம், 29ஆம் தேதி கடைசி தேதின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? ரயில்வேல சுமார் ஒரு 8000 போஸ்ட்டுக்கு. அதனால குடுக்குடுன்னு போய் அப்ளை பண்ணி பரீட்சை எழுதுங்க, என்ன பாஸ் பண்ணிருங்க. ரயில்வேல வேலைன்னா சும்மாவா? சரி, அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து அப்படியே ஆசையோட அன்போட விடைபெற்றுக்கிறேன், சரியா? உங்க எழில். நன்றி, வணக்கம். 18 தர்பார் வந்துட்டாயா.